சோழராணி. அத்தியாயம் 26. முன்னிரவு கழிந்த வேளையில் மல்லையின் சுங்கத்துறைக்கு சென்ற சோழர் படை உபத்தலைவன் கருணாகர தொண்டைமானும் மெய்க்காவலன் இளங்கோவும் இரவின் நடுஜாம வேளையில் திரும்பி வந்து இளவரசனின் அறை கதவை தட்டியதும் சிந்தனை கலைந்து எழுந்த இளவரசன், "யாரது?" என்றான். "நான் தான் இளவரசே, கருணாகரன்" என்றான் உபத்தலைவன். கதவை திறந்த இளவரசன், "நேரம் என்ன இப்போது?" என்றான். "மன்னிக்க வேண்டும் இளவரசே, இரவின் நடுஜாமம் நடக்கிறது. தங்கள் உறக்கத்தை கெடுத்து விட்டேனா? காலையில் பெருவணிகரை சந்திக்க செல்ல வேண்டுமே என்பதற்காகத்தான் தங்களுக்கு தொந்தரவு கொடுக்க நேர்ந்தது" என்ற உபத்தலைவனை நிமிர்ந்து நோக்கிய இளவரசன், "தொந்தரவு ஒன்றுமில்லை படைத்தலைவரே. ஏன் இத்தனை காலம் தாழ்ந்தது? தாங்கள் சென்ற பணி முடிந்ததல்லவா?" என்று கேட்டான். "சுங்க அதிகாரியை சந்திப்பதில் சற்று தாமதமாகிவிட்டது இளவரசே. காவல் கெடுபிடிகள் அதிகம். அதையெல்லாம் கடந்து சுங்க அதிகாரியை கண்டு விவரம் அறிந்தோம். ஒரே ஒரு பெரு வணிகரிடம்தான் புரவிகள் உள்ளனவாம். ஆனால் அவரிடம் எத்தனை புரவிகள் உள்ளன என்பது அவனுக்கு தெரியவில்லை. காலம் கடந்து விட்டதால் சுங்கத்துறையிலிருந்து திரும்பினோம்" என்ற உபதலைவனை இளவரசனின் சொற்கள் தூக்கி வாரி போட்டன. "பெருவணிகர் எட்டி நல்ல நாட்டாரிடம்தானே" என்ற இளவரசனின் சொற்கள்தான் உபத்தலைவனை மட்டுமல்ல, அவன் அருகில் நின்றிருந்த இளங்கோவையும் அதிர செய்தது. "அவரிடம்தான் இளவரசே. தங்களுக்கு எப்படி?" என்ற சொற்களை உதிர்த்த உபத்தலைவனின் இதழ்கள் விரிந்தவை மூடாமல் நின்றன. இளவரசருக்கு மந்திரம் ஏதும் தெரியுமோ என அவனது மனம் எண்ணி மலைத்தது. அவன் மலைப்பை அடுத்து வெளிவந்த இளவரசரின் சொற்கள் அதிகமாக்கின. "அந்த ஒரே பெரு வணிகரிடம் 200 உயர் சாதி புரவிகளும் 50 குட்டிகளும் தற்சமயம் உள்ளன. அந்த புரவிகள் இறக்குமதியாகி அரை மண்டல காலம் கழிந்திருக்கிறது. வேறென்ன அறிய வேண்டும் உபத்தலைவரே நீர்?" என்ற இளவரசனை வினோத பாவத்துடன் பார்த்தனர் கருணாகர தொண்டைமானும் இளங்கோவும். இளவரசன் கூறிய விவரங்களை கனவில் கண்டிருப்பானோ என உபத்தலைவனின் மனம் ஒரு கணம் எண்ணியது. இளவரசனை உபத்தலைவனை விட அதிகம் அறிந்த இளங்கோவின் மனம் ஒரு பக்கம் வியந்தாலும், மறுபக்கம் அவர்கள் சுங்கத்துறைக்கு சென்ற பின் இளவரசனே வேறு எங்கும் சென்று இந்த விவரங்களை அறிந்து வந்திருக்க கூடுமோ என்று நினைத்தது. தான் எண்ணியதை விட இளவரசன் அசாதாரணமான ஆற்றல்களை கொண்டவன் என சோழர் படை உபத்தலைவனின் மனம் எண்ணி வியந்தது. "நல்லது படைத்தலைவரே, அகாலமாகிவிட்டது. உறங்கச் செல்லுங்கள். காலையில் பெருவணிகரிடம் செல்வோம்" என்றான் இளவரசன். சிறிதே தயங்கி நின்ற படைத்தலைவனை நோக்கிய இளவரசன், "எந்த கவலையும் படாமல் தாங்கள் போய் உறங்குங்கள் படைத்தலைவரே. நான் கூறிய விவரங்கள் மெய்யானவை தானா என்பதை விடிந்ததும் அறிந்து கொள்வோம்" என்று இளவரசன் கூறியதும் வணங்கிவிட்டு வெளியேறிய இருவரும் பிரமிப்பிலிருந்து மீளாமலே தங்கள் அறையை அடைந்து கட்டிலில் சாய்ந்தனர். அவர்களின் விழிகளை உறக்கம் தழுவியது. அவர்களை தாளாட்டுவது போல வங்கக்கடல் அலை எழும்பி தொடர்ந்து ஆர்ப்பரித்த ஓசை ஒலித்து கொண்டிருந்தது. மறுநாள் பகலவன் பள்ளி அறையை விட்டு வெளிவந்து முகம் காட்டி 3 நாழிகை காலத்துக்கு பின்பே வணிகர் வீதிக்கு கிளம்பினான் இளவரசன். தனது துணைவர் இருவரும் இரு பக்கங்களிலும் வர, மாமல்லபுரத்தின் மிக முக்கியமான வணிகர் வீதியின் ஒரு உயர்ந்த மதில்களுடன் கூடிய பெரிய வளாகத்திற்குள் அமைந்திருந்த அரண்மனை போன்ற தோற்றமுடைய மாளிகையின் முகப்பை அடைந்த மூவரும் ஆயுதம் தாங்கிய காவலரால் தடுத்து நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இளவரசன் எளிமையான உடையில் சென்றிருந்ததாலும் முதல் நாளிலிருந்தே வேங்கி இளவரசன் என்று அறிவிக்காமலும் சோழர் படை உபத்தலைவனின் நண்பன் என்றே எங்கும் கூறி வந்ததாலும் பெருவணிகர் எட்டி நல்ல நாட்டாரின் வாயில் காவலரிடமும் சோழர் படை உபத்தலைவனும் நண்பர்கள் இருவரும் பெருவணிகரை சந்திக்க வந்திருப்பதாக கூறினான் உபத்தலைவன் கருணாகர தொண்டைமான். இளைஞர்களாக தெரிந்த மூவரையும், அவர்கள் அணிந்திருந்த நீண்ட பெரும் வாட்களையும், அவர்கள் பார்வையில் தெரிந்த துணிவும், அதில் ஒருவன் உடைவாளுடன் 2 குத்து வாட்களையும் இடையில் சொருகி இருந்ததையும், அவர்களின் உடை அலங்காரம் தோற்றத்திற்கு சிறிதும் பொருந்தாதபடி எளிமையாக தெரிந்ததையும், அவர்களின் புரவிகளில் ஒன்று மிக உயர்ந்த ரகத்தை சேர்ந்தவையாக காணப்பட்டதையும் கூர்ந்து கவனித்த காவலர்களில் ஒருவன் அவர்களை வித்தியாசமாக பார்த்தான். "உங்களில் படைத்தலைவர் யார்?" என்றான் அந்த காவலன். "நான் தான்" என்ற கருணாகர தொண்டைமான் கூறினான். "என்னை நீர் அறிந்ததில்லையா வீரரே?" என்ற கேள்வியையும் அலட்சியமாக கேட்டான். "தங்களை நான் இதுவரை கண்டதாக நினைவில்லை" என்ற காவலன் மீண்டும் உபத்தலைவனை ஆராய்வதை போல பார்த்தான். உபத்தலைவன் மட்டும் மற்ற இருவரை காட்டிலும் சற்று ஆகவே கூடியவனாகவும் முறுக்கிய கரு மீசையுடனும் தெரிவதையும் கண்டவன், "சற்று நில்லுங்கள், அனுமதி பெற்று வருகிறேன்" என்றவன் மாளிகையை நோக்கி நகர்ந்தான். அந்த மாளிகையின் வாயிலிலும் வளாகத்தின் மற்ற பல இடங்களிலும்
ஆயுதமேந்திய வீரர்கள் பலரின் நடமாட்டங்களை கண்ட இளவரசனும் இளங்கோவும் வியப்புடன் நின்றிருந்தனர். புறவிகளை விட்டு இறங்கி வந்தவுடன் புறவியிலிருந்து குதித்த உபத்தலைவனும் தன் விழிகளை நானா திசையெங்கும் கூர்ந்து அலையவிட்டான். ஒரு சிற்றரசனின் மாளிகையை விட மேலான வசதிகளுடனும் காவல் கட்டுக்களுடனும் ஏராளமான ஆயுதம் தரிக்காத பணியாளர்களையும் கொண்டு விளங்கிய பெரு வணிகரின் செல்வ செழிப்பையும் நிலைகளையும் உணர்ந்து பெரிதும் வியந்து நின்றனர் மூவரும். மாளிகையிலிருந்து திரும்பி வந்த காவலன் படைத்தலைவர் மட்டும் உள்ளே செல்லலாம் என்றதும் மூவரும் திடுக்கிட்டனர். இவர்களும் என்னுடன் வரவேண்டும் வீரரே என்றான் உபத்தலைவன் பதைப்புடன். தங்களை மட்டும் உள்ளே அனுமதிக்குமாறு மாளிகை நாயகம் உத்தரவிட்டுள்ளார் என்ற காவல் வீரன், சரி என்னை தொடர்ந்து வாருங்கள், நாயகத்திடம் நீங்களே அனுமதி கோரலாம் என்றவன் அந்த மாளிகையின் முன்கட்டை நோக்கி நடந்தான். ஒருவரையொருவர் பக்கவாட்டில் பார்த்து கொண்ட மூவரும் அவனை பின்தொடர்ந்தனர். புறவிகளும் மெல்ல நடந்தன. மாளிகை நாயகத்திடம் சென்ற காவல் வீரன் ஏதோ கூறினான். மற்ற இருவரிடமும் உள்ள ஆயுதங்களை வாங்கி கொண்டு உள்ளே அனுப்பு என்ற மாளிகை நாயகத்தின் குரல் பலமாக ஒலித்தது. மீண்டும் ஒருமுறை பிரமித்து நின்றனர் மூவரும். அடுத்த கணம் உபத்தலைவனே மாளிகை நாயகத்தின் அறைக்குள் நுழைந்து, தாங்கள் தமிழர்தானே என்ற சொற்களை வீசினான் அனல் பார்வையுடன். ஏன், அதில் என்ன ஐயம் என்றான் மாளிகை நாயகம் அலட்சியமாக. ஐயமாகத்தான் படுகிறது. நான் சோழர் படையின் உபத்தலைவன் என்று அறிந்த பின்பும் என்னுடன் வந்திருக்கும் நண்பர்களிடம் ஆயுதங்களை அகற்ற கூறும் உம்மை எங்கனம் தமிழர் என்று எண்ண முடியும் என்றான் உபத்தலைவன் சற்று கடுமையான குரலில். தங்களிடம் தர்க்கம் செய்ய எனக்கு நேரமில்லை. ஆயுதங்களை அகற்ற சம்மதிக்காவிடில் அவர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்க இயலாது. தாங்கள் மட்டும் உள்ளே போக முன்பே அனுமதித்து விட்டேன் என்ற மாளிகை நாயகம் அவன் போக்கில் ஒரு பெரிய புத்தகத்தை பிரித்து ஏதோ முக்கிய கடமையை செய்வது போல பாவனை செய்வதையும் இதுவரை நிகழ்ந்தவற்றையும் கண்ட இளவரசன் அறைக்கு வெளியே தன்னருகே நின்றிருந்த இளங்கோவின் முகத்தை திரும்பி ஒரு கணம் நோக்கியவன் தனது விழிகளால் சமிக்கை செய்தான். மாளிகை நாயகத்தின் முகத்தில் அரைந்தது போன்ற பெரும் அலட்சியத்தையும் சற்றும் எதிர்பார்த்திராத உபத்தலைவனும் பெரும் சிந்தனையுடன் அறைக்கு வெளியே நின்றிருந்த இளவரசனை திரும்பி நோக்கினான். அடுத்து என்ன செய்யலாம் என்பது போல அவன் பார்வை இருந்தது. இளவரசனுக்கும் இளங்கோவுக்கும் சில தப்படிகள் பின்புறத்தில் காவல் வீரனும் பேசாமல் நின்றிருந்தான். சில நிமிட நேரம் தாங்கள் நின்ற இடத்தையும் மாளிகை நாயகத்தின் அறையையும் மாளிகையில் செல்கிற நீண்ட நடை வழியையும் இளவரசனின் விழிகள் ஆராய்ந்தன. அவன் இளங்கோவிடம் சமிகை செய்ததையும் தொடர்ந்து விழிகளை சுழற்றி ஆராய்ந்ததையும் கண்ட உபத்தலைவனும் இளவரசனின் அடுத்த அசைவுக்கு காத்திருந்தான். இளங்கோவை மீண்டும் பார்த்த இளவரசன் லேசாக தலையை ஒருமுறை அசைத்தான். அவன் தலையை அசைத்த மறுகணம் அங்கே இயந்திர கதியில் இதற்கு முன்பு வேறு எப்போதும் நிகழாத சில சம்பவங்கள் நிகழ்ந்தன. இளங்கோவின் வலது கரம் தனது ஒரு குறுவாளை கண் இமைக்கும் நேரத்தில் எடுத்து வீசியது மட்டுமின்றி தனது வாளையும் உருவி தனக்கு பின்புறம் நின்றிருந்த காவல் வீரனின் கழுத்தில் முனையை வைத்து அசையாதே என்றான். அவன் வீசிய குத்துவாள் இருக்கையில் அமர்ந்திருந்த மாளிகை நாயகத்தின் இடது தோளுக்கு அருகே துளி இடைவெளி விட்டு இருக்கையின் சாய்மான பகுதியில் மொட்டென்ற ஒலி எழுப்பி தைத்து நின்றது. அதே வினாடியில் சோழர் படை உபத்தலைவனின் வாள் முனை மாளிகை நாயகத்தின் தொண்டை குழியை தொட்டு நின்றது. விதிர் விதிர்த்து விழி பிதுங்க அசைய முடியாமல் தவித்த மாளிகை நாயகத்தின் வாயிலிருந்து குழறி வெளிவந்த ஓரிரு சொற்களும் பாதியில் நின்றன. இத்தனை துணிவாகவும் நூதனமாகவும் செயல்படவும் முடியும் என்பதை நிதர்சனமாக கண்ட மாளிகை நாயகத்தின் உடல் நடுங்கியது. தனது இடப்பக்க தோள் அருகே இருக்கையில் தைத்து நின்ற குத்துவாலை கடைவிழிகளால் பயத்துடன் பார்த்த மாளிகை நாயகத்தின் மனம் இம்மி பிசகி பாய்ந்திருந்தாலும் தன் இதயத்தை அந்த குத்துவாள் பதம் பார்த்திருக்கும் என்று எண்ணியதும் பெரும் பீதியை உணர்ந்தது. சில நிமிடங்கள் அறைக்கு வெளியிலேயே தாமதித்த இளவரசன் ராஜேந்திரன் மீண்டும் பார்வையை நானா திசையெங்கும் சுழலவிட்டு அறைக்குள் சென்று உபத்தலைவனின் வாழ்முனை தொண்டை குழியை தொட்டு நின்றதால் அசையாமல் அமர்ந்திருந்த மாளிகை நாயகத்தின் முன்பு சென்று தன் இரு கரங்களையும் இடையில் ஊன்றி நின்று கேலி புன்னகை ஒன்றை உதிர்த்தான். என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்ற மாளிகை நாயகத்தின் சொற்கள் தடுமாறி தடுமாறி ஒலித்தன. எங்களிடமிருந்து ஆயுதங்கள் அகல்வதாக இருந்தால் இப்படித்தான் இலக்குகளை குறிப்பார்த்து மட்டுமே அகலும். இப்போதும் குத்துவாள் ஒரு மாதிரிக்காக வீசப்பட்டது, இதயத்தை குறிவைத்து அல்ல. மாளிகை நாயகத்துக்கு புரிகிறதா என்றான் இளவரசன் கம்பீரமாக. என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் மாளிகை நாயகம்
அவசரத்துடனும் நடுங்கிய குரலிலும். நல்லது, அப்படியே நீர் எழுந்து நடக்க வேண்டும். உமது ஒரு கரத்தை பற்றியபடி படைத்தலைவர் உமது பக்கத்தில் நடப்பார். உமக்கு பின்னால் உமது காவல் வீரனும் நடப்பான். உங்கள் இருவருக்கும் பின்னால் நானும் குத்துவாள் வீசிய வீரனும் நடந்து வருவோம். நீர் இம்மி தவறிழைத்தாலும் எங்கள் ஆயுதங்களுக்கு தாகவிடாய் தீர நீரே வாய்ப்பளிப்பதாக ஆகும். வழியில் நிற்கும் காவல் வீரர்கள் யாரேனும் நம்மை நெருங்கினால் அவர்களை விலகி நிற்குமாறு நீர் உத்தரவிட வேண்டும். யாராவது மீறினால் நீரும் உமது இந்த காவலனும் என்று சொற்களை நிறுத்திய இளவரசனை, வேண்டாம் வேண்டாம் என்ற மாளிகை நாயகத்தின் சொற்கள் மீண்டும் ஒரு புன்னகையை உதிர வைத்தன இளவரசனின் இதழ்களில். வேறெங்கும் நீர் நிற்கக்கூடாது. நேரே பெருவணிகர் எட்டி நல்ல நாட்டாரிடம் முன்பு போய் நிற்க வேண்டும் என்று ஆணையிட்ட இளவரசன் இருக்கை மீது தைத்து நின்ற குத்துவாளை பிடுங்கி முனையை ஒரு முறை தன் விரலால் தடவிவிட்டு அறையை விட்டு வெளியேறி இளங்கோவிடம் நீட்டினான். இளவரசன் நீட்டிய குத்துவாளை வாங்கி முன்பு போல தனது இடைக்கச்சையில் சொருகிக் கொண்ட இளங்கோ தனது விழிகளையும் வாள் முனையையும் காவல் வீரனை விட்டு சிறிதும் நகர்த்தாமல் நின்றிருந்தான். நடக்கலாம் என்ற இளவரசனின் சொற்களை தொடர்ந்து மாளிகை நாயகம் அறைக்குள்ளிருந்து வெளியேறி வழி நடைக்கட்டில் நடந்தான் வெளிரிய முகத்துடன். அவன் வலது கரத்தை பற்றியபடி தனது வாளை உரைக்குள் போட்டுக்கொண்டு நடந்தான் சோழர் படை உபதலைவன். அவர்களுக்கு பின்னால் காவல் வீரனும் அவனுக்கு பின்னால் இளங்கோவும் கடைசியில் இளவரசனுமாக நடந்தனர். சிறிய ஊர்வலம் போன்று அவர்கள் ஐவரும் இரு கட்டுக்களை தாண்டி பெருவணிகரின் விசாலமான அறையின் முன் வந்து நின்றனர். அந்த வினோதமான காட்சியை வழியில் சில இடங்களில் நின்றிருந்த காவலர்களும் பணியாளர்களும் கண்டாலும் அவர்கள் ஒரு சிறிதும் ஐயப்படாத வண்ணம் சிறிதும் அசையாமல் பக்கவாட்டிலும் தலையை திருப்பாமல் சர்வ விழிப்புடன் நடந்தனர் மாளிகை நாயகமும் முகப்பு காவல் வீரனும். யவன நாட்டு விளக்குகளும் பலவித கலை பொருட்களால் அலங்கரிக்கப்பட்டு படாடோபமாக தெரிந்த அந்த பெரிய அறையின் வாயிலிலும் ஆயுதம் தாங்கிய இரு வீரர்கள் நின்றிருந்தனர். அறையின் முன் மாளிகை நாயகத்தை கண்டதும் தலை தாழ்த்தி வணங்கிய காவலர் இருவரும் நாயகத்துடன் வந்தவர்களை கண்டதும் யாரென அறியாமல் நடுவில் வந்த வாயில் காவலன் முகத்தையும் நாயகத்தின் முகத்தையும் மாறி மாறி பார்த்தனர். அதே நேரத்தில் பெருவணிகரின் அந்த பெரிய அறையிலிருந்து சிலர் வெளியேறினர். அவர்கள் அந்த நகரத்தை சேர்ந்த சில வணிகர்கள். அவர்கள் வெளியேறிய போதும் மாளிகை நாயகத்தை எதிரே அறை வாயிலருகே கண்டதும் புன்னகைத்ததும் விடைபெறும் முன்னர் சம்பிரதாயமாக வணங்கியும் நடந்தபோது சங்கடத்தோடும் இயல்புக்கு மாறாக முகம் வெளுக்க நின்ற மாளிகை நாயகம் பெரும் சிரமத்திற்கு இடையில் அவர்களுக்கு விடை கொடுத்தான். இருக்கையிலிருந்து எழுந்து வந்து வெளியேறிய வணிகரை வழி அனுப்பிய பெருவணிகர் எட்டி நல்ல நாட்டார் சில வினாடிகளே எதிரே நின்றவர்களை கண்டார். அவரை கண்ட மாளிகை நாயகம் பதட்டத்துடன், ஐயா, இவர் சோழர் படையின் உபதலைவர், தங்களை காண வந்திருக்கிறார் என்றான் தன் வலது பக்கம் நின்ற கருணாகர தொண்டைமான் பக்கம் திரும்பி. கருணாகர தொண்டைமான் வணிகரை வணங்கினான். வணிகரும் வணங்கினார். அப்போது அவர் காதுகளில் அணிந்திருந்த பெரும் குண்டலங்களும் ஆடின. அவர் விரல்களில் அணிந்திருந்த வைர கற்கள் பதிக்கப்பட்ட பலவித கனையாழிகளும் பளீரென்று ஒளிர்ந்தது அவரின் செல்வ செழிப்பை பறைசாற்ற. அப்போது இன்னொரு அதிசயமும் நிகழ்ந்தது. உபதலைவனை வணங்கிய பெருவணிகரின் விழிகள் அவனுக்கு பின்னால் நின்ற வாயில் காவலனையும் அதற்கு அடுத்து நின்ற இளங்கோவையும் கடைசியில் நின்ற இளவரசனையும் மின்னல் விரைவில் கண்டு அவர் முகம் மலர்ந்தது மட்டுமல்ல, அவர் இதழ்கள் வரவேண்டும் இளவரசே, தங்கள் வரவு நல்வரவாகுக என்ற சொற்களையும் உதிர்த்தன. கனையாழிகள் மின்னிய கரங்களை குவித்து வணங்கவும் செய்தார் வணிகர். தன்னை நோக்கி வணங்கி வரவேற்பு சொற்களை உதிர்த்த வணிகரின் செயல் இளவரசனை மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவரையும் பிரமிக்க செய்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.